அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2/10/2024 புரட்டாசி மாதத்தின் 16ஆம் நாள் புரட்டாசி மகாலய அமாவாசை. புரட்டாசி மாதத்தின் இந்த அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு. ஒரு குடும்பத்தில் தொடர் பிரச்சனை, தோல்வி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் முன்னோர்களின் அருளும் ஆசையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாத அமாவாசை என்று முறையாக தர்ப்பணம் திதி கொடுப்பவர்கள்லாம் கரெக்டாக யார் யாரெல்லாம் வீட்டில் முன்னோர்கள் இருந்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் முறையே கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்க. ஏன்னா இந்த தர்ப்பணம் கொடுக்காமல் விடுறது தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் முன்னோர் வழிபாடு ஒழுங்காக செய்யாதது தான். அதே மாதிரி அந்த காலத்தில் மகாலய அமாவாசை நாட்களில் ஏகப்பட்ட உணவுகள் தயார் பண்ணி முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் படைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நேரங்கள், அதாவது குலதெய்வத்துக்கு ஒரு நேரம் படைப்பாங்க, அது மாதிரி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு வேறு ஒரு நேரத்தில் படைப்பாங்க. அதை பற்றிய பதிவுகள்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன். இந்த அமாவாசை நாட்களில் அந்த காலத்தில் நிறைய உணவுகள் சமைத்து முன்னோர்களுக்கு வைத்து வழிபட்டு நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது வழக்கத்தில் இருந்துச்சு. இப்போ வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு செய்வாங்க. நேராக கடற்கரையில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் நிறைய சமைப்பாங்க, நிறைய காய்கறிகளை கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஏன்னா அப்படி சேர்க்கும் போது தான் பித்ருதோஷம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. அதை மாதிரி அந்தணர்களுக்கு காய்கறிகளை வாங்கி தானமாக கொடுப்பாங்க, நாட்டு காய்கறிகளை. இப்போ இருக்கிற பீட்ரூட், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அரசாணிக்காய், பூசணிக்காய், இதை மாதிரி நாட்டு காய்கறிகளை அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தாலும் பித்ருதோஷம் நீங்கும் அப்படின்னு நம்ம ஐதீகத்தில் சொல்லப்படுது. சரி, என்ன காய்கறிகளை சமைச்சா 1000 காய்கறிகள் சமைச்சா பலன் கிடைக்கும்? நாம் வீட்டில் ஒரு குடும்பத்தில் 3 பேரோ 4 பேரோ இருப்போம். எல்லா காய்கறிகளையும் வாங்கி சமைச்சோம்னா முதல்ல காலியாக போகாது. அதனால் இந்த காய்கறிகளை மட்டும் கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1000 காய்கறிகள் சமைத்த பலன் மட்டுமல்லாது 1000 பேருக்கு உணவளித்த பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் முதலிடம் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய். காய்களுக்கெல்லாம் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய அரசாணிக்காயை கண்டிப்பாக இப்போ பாருங்கள், இந்த சீசனில் எங்கே பார்த்தாலும் பாருங்களேன் அரசாணிக்காய் நிறைய விளைஞ்சி இருக்கும், நிறைய கடைகளில் கிடைக்கும். அந்த அரசாணிக்காயை கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கணும். அடுத்தது நெல்லிக்காய், அடுத்தது வாழைக்காய். வாழைக்காய் கண்டிப்பாக அமாவாசை நாளில் வாழைக்காய் கண்டிப்பாக சமைக்கணும். அதற்கு அடுத்தது அகத்திக்கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, மிதுக்கு வத்தல். யாருக்கெல்லாம் மிதுக்கு வத்தல் தெரியும்னு தெரியல. இந்த மிதுக்கங்காய் கண்டிப்பாக இலையில முதல்ல உப்புக்கு அடுத்து மிதுக்கங்காய் தான் முதல்ல வைப்பாங்க. அந்த மிதுக்கங்காய் உங்களுக்கு கிடைக்கலன்னா கடைகளில் போய் கேட்டிங்கன்னா 5 ரூபா தான் ஒரு பாக்கெட். மிதுக்கு வத்தலை வாங்கி எண்ணெயில் போட்டு பொரித்து அந்த மிதுக்கு வத்தலை எடுத்து வைங்க. மிதுக்கு வத்தலை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தடியங்காய். தடியங்காய் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த தடியங்காயை கண்டிப்பாக தடியங்காய் போட்டு தான் சாம்பாரே வைப்பாங்க அந்த நாட்களில். தடியங்காயை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இந்த 3 கிழங்குகளையும் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். மற்றபடி கூடுமான வரைக்கும் வெங்காயம், பூண்டு, தக்காளி இதை அறவே தவிர்த்துடுங்க. கேரட், பீட்ரூட் சமைக்கக்கூடாது இந்த நாளில். பாகற்காய் எக்காரணத்து கொண்டு சமைக்காதீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆங்கில காய்கறிகள் எதுவுமே சமைக்காதீங்க. காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, பட்டாணி இது மாதிரி காய்கறிகளை சமைக்காமல் நாட்டு காய்கறிகளை சமைங்க. அப்படி சமைக்கும் போது இந்த காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமையலோடு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னோர்களுடைய முழு அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கும். நிறைய காய்கறிகள் சமைச்ச பலனும் கிடைக்கும், நிறைய பேருக்கு உணவளித்த பலனும் கிடைக்குங்க. இந்த நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நமது சேனல் சார்பாகவே எண்ணற்ற இல்லங்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பதிவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மகா பெரியவாவினர்களால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.